வந்துட்டாவ. வாமா, எதுக்காக ஒத்தையில கிடக்கா? எல்லாம் சாரோஜனா இப்ப அங்க வர முடியாது. மாட்டையும் வீட்டையும் வித்துட்டு நான் அங்க வந்தாச்சுன்னா உன் மாமியார் எனக்கு தர வேண்டிய ரூபாயை தாங்கன்னு கேட்கும். ஆவியிட்ட கொடுத்துட்டு அந்த சாரோஜினி பிள்ளைக்கு ஒரு நகை கூட போடலையே, அவளுக்கு என்னத்தை கொடுப்பேன்? அதனால இப்பெல்லாம் அங்க வந்து இருக்க முடியாதுல. நான் வீட்டை விற்க போறேங்கிற விஷயத்த நீனே யார்ட்டையும் சொல்லாத, நானே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் இப்போதைக்கு விற்க வரலன்னா தவங்கின காலத்துக்கு வித்துக்கிடலாம். ஏமா, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. அவங்கன காலம் தவக்கல காலம்னு சொல்லிக்கிட்டே திரி. சரோஜினி கல்யாணத்தோட கூட நகை விலை கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப வித்திருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நகையாவது போட்டு இருந்துக்கலாம். அதுக்கெல்லாம என்ன வித்து என்ன பிரயோஜனம்? ஒத்த போன் நகை கூட வாங்க முடியாது. நீ அங்கேயே கிடந்து மாட்டை கோழியும் பாத்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்க போறேன். கல்யாணத்துக்கே அங்க வரக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். திரும்ப திரும்ப நான் வருவேன்னு எதிர்பார்க்காத. ஏமா, நீ வந்தா என்ன என் வீட்டுல ஒரு வாரம் இருந்துட்டு தான் போயா? அதான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தந்துட்டாவல்ல. இந்த செல்லம்மா இப்பயே வந்து இருந்துட்டா. நீ வந்து எங்க வீட்டுல இருந்தா என்ன? எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சரி வராது. போயாம பக்கத்து வீட்டுக்காரியா மாட்டை பாத்துக்கன்னு அங்க வந்தேன்னா அவ என்ன நினைப்பா? அதனால அம்மா கல்யாணத்து அன்னைக்கு காலையில வாரேன். தாலி கட்டி வரைக்கும் நின்னுட்டு வருவா, சோத்தை தின்னுட்டு நம்ம பாட்டுக்கு இங்க வந்துருவேன். அப்பதான் உன் மாமியார் என்கிட்ட எதுவும் கேட்காது. அங்க வந்து இருந்தேன்னா ஏதாவது குத்தி குத்தி காமிக்கும். எனக்கு அது சரி வராது. என் வீட்டுல கஞ்சியோ நீ தனியா நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிடப்பேன். யாரையும் ஒரு வேர்ல கூட மடக்க முடியாது. அங்க வந்திருந்தா ஒரு வார்த்தை கேட்கணும். அதனால நான் கல்யாணத்து அன்னைக்கு காலையில வாரேன். தாலி கட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால வருவேன். அப்போ கல்யாணத்து அன்னைக்கு முன்னாடி நாள் கூட வர மாட்டேன். உன் விருப்பம் எப்படினாலும் இருந்துக்க. சரி போனவை. ஏலவ தங்கச்சி எப்படி இருக்கா? ஒரு போன் கூட மனசு வந்து போடியா இல்ல. நானே போட்டேனால சோத்த பண்ணிட்டு கிடக்கேன், பாத்திரத்தை விளக்கிட்டு கிடக்கேங்க. அந்த அளவுக்கு மாமியார் வீடு இனிச்சிட்டு கிடக்கவளுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவட்டே கேட்டுக்க. எல்லாம் நானே போன் போட்டாலும் அவன் ஒழுங்கா பேசியா இல்ல. அதனால தானே வாண்டி கேட்கேன். அவ அப்படி அங்க என்னதான் ஜியா நீ போய் பாக்குறியா இல்லையா? பார்த்தேன். குடும்பத்துல நல்ல மர்மவளா நடந்துட்டு இருக்காளாம். அதனால நானும் நல்லபடியா நடந்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி. இப்பயாவது நல்ல புத்தி வந்துச்சே. எங்க சோக்கர் மாதிரி ரூமுக்குள்ளே அடைஞ்சிட்டு கிடப்பாளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்தா நல்ல பேர் வாங்கினா எனக்கும் சந்தோஷம் தான். சரில அப்ப போன வையி. அம்மா கிடக்காலேன்னு ஒரு நாள் வந்து எட்டி பார்க்க வந்துடாதுங்க. போய் உன் வேலையில பாரு, நானே என் வேலையை பார்க்கேன். ஹலோ ஏமா, வையின்னு சொல்லிட்டு உடனே வச்சுட்டாவளுக்க. அம்மா சொல்லிதான் சரிதானே, ஒரு நாள் கூட நம்ம போய் பார்க்கறதே கிடையாது. நாளைக்கு அம்மையை நேர்ல போய் பார்த்துட்டு வரணும். அம்மை பார்க்க போறதுக்கு சும்மா எப்படி போவேன்? பேசாம தோட்டத்துல போய் கொஞ்சம் காய்கறி பழம் ஏதாவது எடுத்துட்டு போனோம். ஆனா மாமியாருக்கு தெரிஞ்ச குடும்பம் விடாத தெரியலையே. அது கிடக்கட்டும், நான் காலையில சோத்த பொங்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். டோபம்ல என்ன தனியான்னு புலம்பிட்டு இருக்கா? நான் எங்க தனியான்னு புலம்பிட்டு இருக்கேன்? போன்ல பேசிட்டு இருந்தேன். போன் கையில இருக்கு, போன்ல பேசியிருந்தேன்னு கதை விடுறியோ? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், இப்பதான் எங்க அம்மா கட் பண்ணா. அது என்ன ஓயாம உங்க அம்மாட்ட போன்ல பேசி அப்படி என்ன பேசுவா? நீ உங்க அம்மாட்ட என்ன பேசுவா? அப்படிதான் நானும் பேசுவேன். நான் எங்க போன்ல பேசியே பேசணும்னு நினைச்சா நேர்ல போயிருவேன். உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, புருஷன் கூட்டிட்டு போயிருவாரு. எனக்கு எங்க அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, என் புருஷன் கூட்டிட்டே போக மாட்டாரு. அப்படியே கூட்டிட்டு போறேனாலும் மாமியார் கிளம்பி விடாது. இந்த வீட்டையே கட்டி பிடிச்சிட்டு இதுலயே தானே கிடக்கணும். அதனால தான் போனே கெதின்னு கிடக்க வேண்டியிருக்கு. இப்ப நாளைக்கு காலையில சாப்பிட்டோன்னு நான் எங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிருவேன். எதுக்கு டோபம்ல? எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லையா, போய் பார்த்துட்டு வரணும். அதனால சோறு குழம்பு எல்லாம் நீனே ஆக்கிரு. நானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ எதுக்கு போறா? எனக்கும் எங்க அம்மையை பார்க்கணும், பேசணும். கல்யாணத்துக்கு எப்போ வரேன்னு கேட்டு வந்தாச்சுன்னா கையோட கூட்டிட்டு வரணும். நாளைக்கு தான் நான் போறேன், நீ இன்னொரு நாள் போ. ஆள முடியாது, நீ போற அன்னைக்கு தான் நானும் போவேன். எதுக்கு உனக்கு இப்படி பேதி இருக்குது? அது நீ உங்க அம்மை பார்க்க போயிட்டீங்கன்னா எனக்கும் எங்க அம்மை பார்க்க ஆசையா வரும். அதனால தான் சொல்லி நான் நாளைக்கு காலையில போயிருவேன். என் புருஷனை சின்ன பொண்ணை கொண்டு போய் பள்ளியோட்டில் விட்டுட்டு என்னை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். ஓ அப்படியா? நான் அப்ப விடிய கிளம்பிறியா? மோனுக்கு சோத்த கட்டி கொடுத்துரு. அப்ப நான் இன்னைக்கு ராத்திரியே போறேன். பேதி எடுப்பா, உனக்கு பேதி தான் எடுக்கு. நான் என் மோனை காலையில பள்ளியோட்டுக்கு அனுப்பிட்டு தான் பாரு, நீ வீட்டுல சோறு பொங்கி கொடுக்க. அஸ்கு புஸ்கு இவ சொன்ன நான் அப்படியே கேட்டுறேன்மா. நானும் நாளைக்கு காலையில கிளம்பி ஓடிடுவேன். இங்க நான் ஒத்தையில மாட்டிக்கிட்டாச்சுன்னா கிளவி எண்ணி உயிரை வாங்கிவிடும். அதனால சின்ன பொண்ணு ஸ்கூல் போகும்போது நம்மளும் ஓடிட வேண்டியதுதான். சரி நல்ல பையனா இருந்தா போதும். விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஆமா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிடணும். போட்டோவை காமிங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்ம மேல் கொண்டு பேசுவோம் வீட்ட. துர்காப்பா. சரி நான் உங்ககிட்ட பிறகு பேசியே. என்ன தமிழ், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிய? தரகர்தான். இப்ப எதுக்கு துர்காப்பா தரகட்டெல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைக்கு அவ்வளவு அவசரமா மாப்பிள்ள பாக்கண்டி பாக்குறிய?
அன்னைக்கு என்னமோ யாரோ கேட்டாவன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? அவிய வேண்டான்னு சொல்லிட்டாவ. ஏங்க எதுக்கா? கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போச்சுல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டாவலாம், அதனால வேண்டான்னு சொல்லிட்டாவ. என்னமோ அவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சுதான் கேட்டாவ அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. நானும் தெரிஞ்சுதான் கேட்டுருப்பாவன்னு நினைச்சேன். போன கதையை விடு, வேண்டான்னு சொல்லிட்டு போறவியல நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதான் தரகர்கிட்ட சொல்லி பாத்துட்டு இருக்கேன். தரகரு ஒரு 4-5 இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதான் பிள்ளையோட போட்டோவை காமிங்க, யார் பிடிச்சிருக்குன்னு சொல்றாவளோ அவியிட்ட பேசுவோன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க இவ்வளவு அவசரமா அவ படிப்பை கூட முடிக்கக்குள்ள எதுக்கு இப்படி மாப்பிள்ள பாக்குறிய? கொஞ்ச நாள் போட்டுமே, அவ முதல்ல படிப்பை முடிக்கட்டும், அவளை நாளையில இருந்து காலேஜுக்கு அனுப்பி விடுவோம். இங்க பார் தமிழ், இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொன்னேன். பிள்ளைக்கு உடனே கல்யாணம் முடிக்கணும். முடிக்கல, அவ படிப்பை முடிக்கட்டும். படிப்பை எதுக்கு நம்ம கெடுக்கணும்? இந்த வருஷம் படிப்பு அவ படிக்கலனா இத்தனை வருஷம் நம்ம படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? அதனாலதான் சொல்லி அவ நாளை காலேஜுக்கு போயிட்டு வரட்டும். அந்த ஐசுக்குள்ள ஏதோ பரீட்சை வருதுன்னுச்சு, ஒழுங்கா காலேஜுக்கு போவேன்னா பரீட்சை எழுத விட மாட்டாவலாம். துர்கா வேற சாப்பிட கூட மாட்டேங்க, அழுதுகிட்டே இருக்கா. இப்படி இருந்தாலும் அவ என்னத்துக்கு அவளுக்கு கல்யாணம் முடிச்சு என்ன முடிக்காம என்னத்துக்கு? அதனால அவளை அவ வேலை பார்க்க கூடுங்க. என்ன வேலை தமிழ்? பார்க்ல போய் உட்காந்து பேசுற வேலையா? ஏங்க அவ எதுக்கு போனா என்னத்துக்கு போனான்னு ஒண்ணு கேட்காம நீங்களா இப்படி பேசாதங்க. நீ கேட்டிருப்பிய என்ன சொன்ன? அவ என்ன சொல்லுவா? பயந்து பயந்து அழியா. அவட்ட போய் என்னத்தை கேட்க சொல்றீங்க? போன கூட நான் தான் புடுங்கி வச்சிருக்கேன், ஒரு போன அவளுக்கு இது வரைக்கும் வரையில. நம்மளா நம்ம பிள்ளை இப்படி சந்தேகப்படக்கூடாது. நான் நினைக்கே ஒரு சமயம் அந்த பையன் காப்பாத்தினால அவளை, அதனால கூட பார்க்ல பாத்துருப்பா, உட்காந்து பேசி இருந்திருப்பா. அதான் நம்ம அவளை கேட்டவனே அவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. நம்ம பெத்த பிள்ளைய நம்மளே சந்தேகப்படக்கூடாது. இப்ப நீ என்ன சொல்ல வர தமிழ்? காலேஜுக்கு நாளைக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி நீயே முடிவு எடுத்துட்டியோ? ஏங்க அதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, நீங்களும் சம்மதிக்கணும். படிப்பு வீணா பேரக்கூடாது. பொம்பளை பிள்ளையும் நல்லா படிக்கிறது நல்லதுன்னு தானே சொல்லுவீங்க. நீங்களாவே இப்ப மாத்தி பேசினா என்னங்க அர்த்தம்? தமிழ், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைதான். அந்த ஆளு சரி கிடையாது, அந்த ஆளோட மவனும் சரி கிடையாது. நம்ம பிள்ளையவே சுத்தி சுத்தி வரானுவ, எதுவும் செஞ்சிருவானுவலான்னு எனக்கு பயமா இருக்கு தமிழ். கட்டி கொடுத்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏங்க அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. நம்ம பிள்ளைய நம்ம தப்பான பிள்ளைய வளர்க்கல. எதுக்கு அவளை காலேஜுக்கு போக விடாம இப்படி கஷ்டப்படுத்தணும்? அவ படிப்புக்கு எடுத்த மாதிரி ஆயிரும்ல. இப்ப அவளுக்கு கல்யாணமா வேண்டாம், ஒரு 6 மாசம் போட்டோம். காலேஜ் அவ முடிச்ச உடனே கட்டி கொடுத்துடலாம். எங்க அக்காட்ட நான் நேத்து பேசினேன். எங்க அக்கா வீட்டுல குடியிருக்கால அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லியா. அதனால என்ன சொல்லியாவே கட்டி கொடுக்கணுமாமோ? அப்படி சொல்லலங்க, அந்த பையன்லாம் அப்படி எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான், தப்பான பையன் கிடையாது அப்படின்னு சொல்லியா. பார்க்ல எதேச்சியா கூட பாத்திருப்பான், பேசியிருப்பான்னு சொன்னான். படிக்கிற பிள்ளைக்கு பார்க்ல என்ன வேலை? எங்க கூட படிக்க பிள்ளைகளுவ கூட போனாலும் பேர்ப்பா. ஒரு நாள் அவ இப்படி போனதுல ஏதோ பேட்டா விடுங்கலாம். அப்படியெல்லாம் விட முடியாது தமிழ். கல்யாணம் முடிச்சு கொடுத்து பிள்ளைய அனுப்பி விடுவோம், அதான் நல்லது. சரி அப்படின்னா கூட நீங்க மாப்பிள்ளைய பாருங்க, அவ காலேஜுக்கு போயிட்டு இருக்கட்டும். வேண்டாம் தமிழ். சரி அப்படின்னா கூட நீங்களே கூட்டிட்டு வாங்கலாம். தமிழ், எனக்கு ஒரு நாள் வேலை அப்படி இருக்கும், இல்லன்னா இப்படி இருக்கும். தினமெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. சரிங்க, அப்ப அந்த ஐஸ் பிள்ளட்ட நான் சொல்லி அனுப்பியேன். தினமும் நீ போகும்போது கூட கூட்டிட்டு வந்துருமா, விட்டுட்டு வந்துடாதன்னு சொல்லி. அன்னைக்கு எங்க போனாலும் ஐசு? அவளும் அன்னைக்கு காலையில போகும்போது இவ கூட தான் போயிருந்திருக்கா. இடையில அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னே அப்படியெல்லாம் வந்துட்டாலாம். இனி அந்த மாதிரி அவன் வாரதா இருந்தாலும் கையோட கூட கூட்டிட்டு வந்துட சொல்லி விடியே. நம்ம துர்கா காலேஜுக்கு போட்டா ஒருத்தர் கூட பேசியால பாவம் போல இருக்கா. அதனால நீங்க அவளை எதுவும் சொல்லாதங்க. உங்களால முடிஞ்சா கூட்டிட்டு போய் விடுங்க, இல்லன்னா ஐசி கிட்ட சொல்லி விடி. நீ ஐசு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்லு. எதையும் பார்த்து யாரையும் பார்த்து ஏமாந்துராதமான்னு சொல்லி வை. நல்லவிய மாதிரிதான் தெரியவா பாக்குறதுக்கு. ஆனா பழகி பார்த்தாதான் தெரியும் விஷம்னு. நம்ம பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. எழுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பாவா. அதனால நீ முதல்ல அவளுக்கு மண்டையில வரைக்கும் மாதிரி சொல்லு. யாரையும் இந்த உலகத்துல நம்பாத, பெத்தவியலை தவிரன்னு சொல்லி வை. சரிங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க, நான் சொல்லி விடியே. இனி அந்த பையனை பார்த்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லு. மண்டபத்துல இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான், அவ்வளவுதானே. அவன் ஒன்னும் படைச்ச கடவுள் இல்லையே. அவன் கூட பேசிட்டே எப்ப பார்த்தாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கிறதுக்கு. ஒரு தடவை நன்றி சொல்லியாச்சுல, அது போதும். இதுக்கு மேல அவனை பார்த்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வேட்டேன். இதுக்கு மேல அவன் கூட பேசுறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன், அதோட கல்யாணம் தான். சரிங்க, நான் சொல்லி வேட்டேன். நாளையில இருந்து காலேஜுக்கு போக சொல்லு. படிக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கணும். சரிங்க, நான் துர்காட்ட சொல்லிடுறேன். துர்கா, துர்கா. என்னம்மா? துர்காம்மா, நான் உங்க அப்பாட்ட பேசினேன்.
பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புங்க இனி இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லி அவிகிட்ட சொன்னேன். அவியலுக்கு உன் மேல நம்பிக்கையே வரல. ஒரு நாளும் நீ அந்த பார்க்கு பக்கம் போனது இல்லையா? அவ எத்தனை நாளும் அந்த பார்க்கு பக்கம் போயிருக்காவலாம். உன்னை ஒரு நாளும் பார்த்ததில்ல. மற்ற பிள்ளைகள் நிற்கும், அந்த பிள்ளை நிற்காதுங்க. அவன் உன்னை அன்னைக்கு அங்கே பார்த்ததுனால அவளுக்கு மனசே சரியில்லை. அதுவும் அந்த பையன் கூட பார்த்துருக்காவ. அதனாலதான் காலேஜுக்கு துர்காவை அனுப்ப வேண்டான்னு சொன்னாவன். கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவன். அம்மா கல்யாணம்லாம் வேண்டாம்மா. நானும் அதை தான் சொன்னேன், படிச்சு முடிக்கட்டும், பேரோ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கலாம். நீ உங்க அப்பாவும் இப்போ நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், கூடுனாச்சுன்னா கல்யாணம் வச்சிடலான்னு சொல்லியிருக்காவே. ஆனா அது வரைக்கும் நம்ம பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு இருக்கட்டும், மாப்பிள்ளை கூடுனா பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். அவியெல்லாம் அதுக்கு சரியா நீ ஒத்துக்கிட்டாவே. அம்மா ஆமா துர்கா, நாளையில இருந்து காலேஜுக்கு நீ போகலாம். ஆனா நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. ஐசு கூட போகணும், ஐசு கூட தான் வரணும். வேற எங்கேயும் போனான்னு கேள்விப்பட்டு அவிய அனுப்ப மாட்டாவ சொல்லிட்டேன். வேற எங்கேயும் போக மாட்டேம்மா. காலேஜுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவேன். நீ காலேஜுக்கு போயிட்டு நேரம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்படின்னா தான் நீ தொடர்ந்து படிக்க முடியும். இல்லைன்னா உன் படிப்பு பாதியிலே நின்றுரும். அதை நீ முதல்ல நினச்சிக்கிடணும். உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. நீ இந்த மாதிரி எங்கேயாவது போனான்னு கேள்விப்பட்டாலே அவைய அனுப்ப மாட்டாவ. பிற ஒண்ணு துர்கா, அந்த பையன் உன்னைய மண்டபத்துல காப்பாத்தினாங்கனால அவன் கூட பேசினியோ? அது ஏதோ அவன் அங்க இருந்ததுனால ஒரு உதவியா செஞ்சான். அதுக்காக எல்லாரும் நாங்க நன்றிலாம் சொல்லிட்டோம் அப்பவே. நீ அதுக்காக தெனாம போய் அவன்கிட்ட நன்றி சொல்ல போனே அவசியம் கிடையாது. அவங்க கூட நீ பேசியது கேள்விப்பட்டாலே உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அவிய குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் முன்பாக இருக்குதான். அதனால உங்க அப்பாவுக்கு அந்த பையனோட அப்பாவை சுத்தமா பிடிக்கல, அந்த பையனையும் பிடிக்காது. நீ எதுவும் தேவையில்லாம மனசுல கற்பனையில வளர்த்துக்கிடாத. ஒழுங்கா நீ காலேஜுக்கு போனியா, படிச்சியா, வீட்டுக்கு வந்தியான்னு இரு. உன் மனசுல படிப்பை தவிர வேற எந்த நினைப்பும் இப்ப வரக்கூடாது. தெரியுதா நான் சொன்னது? ஏதாவது விளங்குதா? புரியுதுமா. இனி எங்கேயாவது அந்த பையனை பார்த்தே நின்று பேசினேன்னு யாரும் சொல்லக்கூடாது, உங்க அப்பாவும் பாத்திரக்கூடாது. அப்படி பார்த்தாவன பிறகு உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாவ. படிப்புக்கு நான் உத்தரவாதம் கிடையாது சொல்லிட்டேன். என்ன துர்கா, புரிஞ்சு நடந்துக்க. சரிம்மா. அந்த பையனை நீ பார்த்தா என்ன ஏதுன்னு கூட கேட்க கூடாது, எட்டியும் பார்க்க கூடாது. காலேஜுக்கு இங்க இருந்து போனியா, ஐசு கூட படிப்பு முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும். அந்த பார்க்கு பக்கம் எந்த பிள்ளை கூப்பிட்டாலும் கூட போகக்கூடாது. சரிம்மா. சரின்னு சொல்லியது சரிதான். யாராவது கூப்பிட்டாவ அதுக்கு போனேன் இதுக்கு போனேன்னு ஒரு பேச்சு கூட வரப்படாது. யாராவது உங்க அப்பாட்ட வந்து துர்காவை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொன்னாவனா படிப்பை நிறுத்தி விடுவாவ சொல்லிட்டேன். அதனால இனி உன் கவனம் பூரா படிப்புல தான் இருக்கணும். உன் நினப்பு வேற எங்கேயும் போகப்படாது. என்னம்மா? சரிம்மா. இனி அந்த பையனை பார்த்தா நீ பேச மாட்டல்ல? என்ன துர்கா பதில் சொல்லாம அமைதியா இருக்கா? பேச மாட்டல்ல? பேச மாட்டேன். சரி, உன் வார்த்தையை நான் நம்பியே. நீ உறுதியா பேச மாட்டான்னா நாளைக்கு காலேஜுக்கு போ. உங்க அப்பாட்ட நான் கெஞ்சி மண்டாடி தான் அந்த பர்மிஷனை வாங்கியிருக்கேன். என்னைய நீ பிடிச்சு கொடுத்துறாத, அப்புறம் என்னைய பிடிச்சி ஏசுவாவ. ஒழுங்கா இருக்கக்கு பாரு. சரிம்மா. காலேஜுக்கு போயிட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கேயும் போக மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். இங்க பாரு துர்கா, மணி பார்த்துட்டே தான் இருப்போம். எத்தனை மணிக்கு காலேஜ் விடும், நீ எவ்வளவு நேரத்துக்குள்ள இங்க வருவா? நீ நேரம் ஆச்சுன்னா உங்க அப்பா வண்டி எடுத்துட்டு அங்க வந்துருவாவ. சரிம்மா. சரி சரி, என்னையும் அழுதுகிட்டே இருக்காத. மூஞ்ச கழிட்டு வந்து உட்காரு, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. சரி. நாளையில இருந்து காலேஜ் போலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவரை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட பேசாம எப்படி இருக்கிறது? அவர் மேல என்ன தப்பு இருக்கு? அவர் எதுவுமே செய்யல, ரொம்ப நல்லவர். அப்பாக்கும் அம்மாக்கும் அவரை பத்தி தெரிய மாட்டேங்குது. நான் பேசாதீங்கன்னு சொன்னா கூட என்கிட்ட பேசாம இருந்துருவாரு. அந்த அளவுக்கு அவரு நல்லவர். அப்படிப்பட்டவர்கிட்ட நான் எப்படி பேசாதீங்கன்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? நான் இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பையனையும் பார்த்து பேசினது கிடையாது. இவர் தான் என்கிட்ட பேசின முதல் ஆம்பளை பையன். அதுவும் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட போய் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல எனக்கு தைரியமே இல்லையே. அவர்கிட்ட போய் இனி பேசவும் முடியாது. யாராவது பார்த்துட்டா போய் அப்பாட்ட சொல்லிடுவாங்க. நான் இனி என்ன பண்ணுவேன்? அவரை வழியில பார்த்தா நான் என்ன செய்யறது? தம்பி சுப்பிரமணி. அண்ணா வாங்கண்ணா. என்னண்ணா? முனுசாமி என்ன 2 லட்சம் கொண்டு வந்து தந்தாரா? தந்தாருண்ணா. எண்ணி உள்ள வச்சியா? எண்ணி தானே வாங்கி வச்சேன். சரி சீக்கிரம் எடு. எனக்கும் அவரு தந்த உடனே போன் போட்டு சொல்லிட்டாரு.
சரிப்பா பணத்தை எடு. இருங்க நான் பீரோல தான் இருக்கு, பணத்தை எடுத்தாரு. சீக்கிரம்ப்பா, நேரம் ஆகுது. பேங்க்ல கொண்டு போய் போட்டோன்னா சீக்கிரம். என்னப்பா நின்னு முழிச்சிட்டு இருக்கா, சீக்கிரம் எடு. ஐயோ அண்ணா, பணத்தை இங்கதான் வச்சு, பணத்தை இப்ப காணோண்ணா. என்னது, பணத்தை காணுமா?